உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வெறும் ஒரே 1 கிலோமீட்டர் ரோடுக்காக 195 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில். எங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் தான். போன ஆட்சியில் அது கட்ட ஆரம்பிச்சாங்க, இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த பாலத்துக்கு தான் 1 கிலோமீட்டருக்கே 195 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு அந்த பாலம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ இவ்வளோ செலவு பண்ணி இப்போ அந்த பாலத்தை கட்டி முடிச்சுட்டாங்கன்னா இல்லை, பாதியிலே நிறுத்திட்டாங்க. ஏன்ப்பா நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பிளான் படி, அதாவது இந்த பாலத்தை இப்படி தான் கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்திருக்கும்ல, அந்த பிளான் படி அந்த பாலத்தை கட்டணும்னா ரெண்டு விஷயம் தான் ஃபியூச்சரில் நடக்கும். ஒன்று, அந்த பாலம் இடிஞ்சு விழுகணும், இல்லைன்னா அந்த பாலத்துக்கு கீழே ஒரு மெட்ரோ டனல் போயிட்டு இருக்கு, அந்த டனல் வந்து இடிஞ்சு விழுகணும். இப்படியான ஒரு சிக்கலை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாங்க. இந்த பாலத்தை கெட்ட ஆரம்பிக்கும் போதே அங்கே ஆல்ரெடி ஒரு மெட்ரோ டனல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் எப்படி டனல் மேலே இவ்வளோ பெரிய பாலத்தை கெட்டிட முடியும்னு அவங்க நம்பினாங்க. அப்படி கெட்டுனா கீழே இருக்கக்கூடிய மெட்ரோ டனலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா வராதா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆல்ரெடி இது ஒரு டிராபிக்கான ஏரியா, இது போக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நிறைய பேரிகேட்லாம் வச்சிருக்கீங்க, அதனால இன்னும் டிராபிக் அதிகமாகுது. இப்போ இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சிக்கல் அதிகமாகும், அதனால சீக்கிரமா கெட்டிருங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க எப்ப இது அவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பில்லரை வச்சுட்டு லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா இதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையில அங்க ஒரு ஈஸியான பிரச்சனை தான் வந்திருக்கா, இல்ல அவங்க சமாளிக்கிறாங்களா? தேனாம்பேட் டு சைதாப்பேட் ஃப்ளைஓவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் வீடியோல பார்க்க போறோம். இந்த பிரச்சனை என்ன, ஏது, இது எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஃப்ளைஓவரை எங்கே கட்டுறாங்க, எக்ஸாக்டாக எதனால அந்த இடத்துல இப்படி ஒரு ஃப்ளைஓவர் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சென்னையில் உங்களுக்கு நிறைய பிஸியான ரோட்ஸ்லாம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு அப்படின்னா தேனாம்பேட் டு சைதாப்பேட் இந்த ஸ்ட்ரெச் தான். இது வெறும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் கிராஸ் பண்ணணும், அதுவும் பீக் ஹவர்ஸ்லாம் நீங்கள் அதை கடந்து போகணும் அப்படின்னா 20லேருந்து அதிகபட்சமாக 40 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும். சில நேரங்கள்லாம் உங்களுக்கு வண்டியில் போகிறவங்களோட நடந்து போகிறவங்க சீக்கிரமாக போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு சில நேரங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. கவர்மெண்டோட ரிப்போர்ட் படியே எடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெச்சில் மட்டுமே டிராஃபிக்கால மட்டும் 16 நிமிஷம் டிராஃபிக் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ பொதுவாக ஒரு இடத்துடைய அந்த டிராஃபிக்கை வந்து PCU அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவில் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ PCUனா என்ன அப்படின்னா, ஒரு ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான வண்டியும் போகும், சைக்கிள் ஆரம்பிச்சு லாரி, உங்களுக்கு பஸ், எல்லா விதமான வண்டிகளும் போகும். அப்போ எல்லா விதமான வண்டிகளையும் தனித்தனியாக கணக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த எல்லா வண்டிகளையுமே காரோட ஈக்குவலண்டா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து அதை வந்து மாற்றுவாங்க. அந்த வகையில் இந்த தேனாம்பேட் டு சைதாப்பேட் ஸ்ட்ரெச் வந்து 1 மணி நேரத்துக்கு 10,000 PCU அதால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, பீக் ஹவர்ஸ்லலாம் 18,000 PCU அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகி வந்து போகுது. அப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க டிராஃபிக் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராஃபிக்கே 2 லெவலாக பிரிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. என்னது அது? என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களோட டிராஃபிக், அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போவாங்க, இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. அந்த டிராஃபிக்கை கீழேயும் அதுக்கு மேல யாரெல்லாம் அந்த ஸ்ட்ரெச்சை ஜஸ்ட் கிராஸ் பண்ணி போறாங்களோ அவங்களுக்காக தனியா ஒரு ஃப்ளைஓவர் கட்டலாம் முடிவு பண்றாங்க. இதே மாதிரி தான் பொதுவாக நிறைய இடங்கள்ல ஃப்ளைஓவர் டிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ளைஓவர் தான் இங்க டிசைன் பண்றாங்க. அந்த டிசைனுக்காக கிட்டத்தட்ட மொத்தம் 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு 621 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லியான விஷயமா இது மாறிச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த ஏரியால அதிகமா டிராஃபிக் இருக்குங்கிறதுனால அங்க ஆல்ரெடி ஒரு மெட்ரோ லைன் கட்டிட்டாங்க. இந்த மெட்ரோ லைன் வந்து அந்த ரோடுக்கு கீழே தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல பேஸ்மெண்ட் போட்டு தான் பாலத்தை எழுப்பணுங்கிறதுனால இது அவ்வளவு காஸ்ட்லியா மாற ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு பாலத்தை போடும்போது கீழே வந்து எங்கே சாயில் ஹார்டாக இருக்கோ அது வரைக்கும் நல்ல ஆழமாக ட்ரில் பண்ணிட்டு அதுக்கு மேலே சின்னதாக கான்கிரீட் மாதிரியான விஷயங்களை ஊற்றி அதுக்கு மேலே பேஸ்மெண்ட் போட்டு தான் நம்ம வந்து அந்த பாலம்லாம் எப்படி கட்டுவாங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் கூட பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அப்படி ஒரு பாலத்தை கட்ட முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 25 மீட்டருக்கு ஆழத்துக்குள்ளேயே அந்த மெட்ரோ டனல் வந்து வந்துடுது. ஸோ அதை தாண்டி போகுதுங்கிற பட்சத்தில் அந்த மெட்ரோ டனலை உடைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்காக வேற சில வழிமுறைகளை வந்து அவங்க கையாள வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் இந்த பாலம் இவ்வளோ காஸ்ட்லியாக மாற ஆரம்பிக்குது. இப்போ இதுதான் சிக்கலாகவும் ஆயிருக்கு. அதாவது கீழே மெட்ரோ இருக்கு, அதனால ஒரு சில இடங்கள்ல இது கொஞ்சம் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது தான் சிக்கலாயிருக்கு. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, மெட்ரோ இருக்கும்போது முதல்ல அங்கே எப்படி ஒரு பாலம் கட்டலாம் முடிவு பண்ணாங்க, இதுக்காக அவங்களோட பிளான் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நீங்கள் மெட்ரோ டனல் கீழே போனாலும் நம்ம மேலே கட்டக்கூடிய பாலத்தோட மொத்த லோடுமே அந்த டனலுக்கு ஆக்ட் ஆக போகிறது. ஏன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து சாயில் இருக்கு. ஸோ மேலே ஒரு பில்டிங் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த பில்டிங்கோட லோடு வந்து முதல்ல சாயில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதெல்லாம் போக தான் மீதி லோடு தான் கீழே இருக்கக்கூடிய டனல் ஆக்ட் ஆகும்.
அப்படி டனல் அது ஆக்ட் ஆனாலும் அதோட ஷேப் வந்து கொஞ்சம் சர்க்குலராக இருக்குங்கிறனால அந்த லோட டைரெக்டாக கீழே விடாம அது சைடில் லைட்டாக விலக்கி விடும். இந்த எஃபெக்ட் பேர் தான் ஆர்ச்சிங் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்னால அந்த டனலுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நார்மலாக ஒரு ஸ்கொயர் டனலோட இந்த மாதிரியான டனலுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ள நம்ம மேலே ஒரு பாலத்தை கெட்டுறோங்கிற பட்சத்தில் அந்த டனலில் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த டனலால் கிட்டத்தட்ட 60 கிலோ பாஸ்கல் அளவுக்கான லோடை வந்து தாங்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க நார்மலாக கான்கிரீட் பாலெல்லாம் கெட்டணும்னா இந்த லோடை வந்து அது ஈஸியாக தாண்டிடுங்கிறதுனால இங்க வந்து கான்கிரீட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக அதோட லைட்டா ஆனால் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இரும்பு மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த பாலத்தை கெட்டலாம் முடிவு பண்றாங்க. அப்படி கெட்டினா கூட இந்த இரும்பு பில்லருக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கான சாயிலை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த சாயில் வந்து கொஞ்சம் சிக்கலான சாயில் தான் இருக்கு. ஏன்னா அங்கே மழை தண்ணி பெய்யும் போதோ இல்லை மற்ற நேரங்களில் வந்து நிறைய சிங்கோல்லாம் கிரியேட் ஆகி ஆல்ரெடி நிறைய ஆக்சிடென்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாயிலை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம், பைல்ஸுங்கிற ஒரு மெத்தட் வந்து நிறைய இடங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் ஆழத்தில் வந்து நிறைய பைல்ஸை பக்கத்தில் பதிக்கிறாங்க. அதான் மெட்ரோ டனல் கீழே இருக்கும், அதுக்கு நடுவில் கொஞ்சம் சாயில் இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் தள்ளி வரைக்குமே பைல்ஸ் வந்து நிறைய இறக்குறாங்க. பைல்ஸ் இறக்கி முடிச்சதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாயில வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஃப்ரேம்ல வந்து சாயில வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பேக் பண்ணி அந்த சாயில மேலே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கான்கிரீட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு எழுப்புறாங்க. அப்போ ஃபவுண்டேஷன் ஒர்க் முடிஞ்சு. இப்போ பில்லருக்கு என்ன பண்றாங்க? பில்லருக்கு வந்து முழுக்க அயன் பில்லர் தான் வைக்கிறாங்க. ஏன்னா வெயிட் அதிகமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அயன் பில்லர் தான் வைக்கிறாங்க. இந்த அயன் பில்லரை மவுண்ட் பண்றதுக்காக அந்த ஃபவுண்டேஷன்லயே வந்து கொஞ்சம் எல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆங்கர் போல்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ஆங்கர் போல்ட்ஸ் மேல தான் இந்த பில்லர் பிளேஸ் நிக்குது. நீங்க பார்க்கும்போது இந்த போல்ட் தான் இவ்வளோ பெரிய பாலத்தை தாங்க போதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம்லாம் வரும். ஆனா ஜஸ்ட் வந்து இந்த பில்லரோட லெவலை கரெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆங்கர் போல்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஆங்கர் போல்ட்ஸ் வச்சு அந்த ஹைட் எல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அடுத்தது அதுக்கு மேல இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் வந்து போட தான் போறாங்க. அப்படி போட்டதுக்கு அடுத்தது இந்த ஆங்கர் போல்ட் அந்த பில்லருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டா இருக்கும். முழுக்க கீழே இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் ஃபவுண்டேஷன்ல தான் இந்த மொத்த அயன் பில்லருமே நிற்கும். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா அந்த பாலத்துக்கான சப்போர்ட்டுங்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனும் தரைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மெட்ரோவோடைய அந்த சர்க்குலர் டிசைனும் தான் கொடுக்க போகுது. கரெக்டா? இப்போது இங்கே தான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா இப்போ இந்த ஸ்ட்ரெச்சிலேயே உங்களுக்கு 2 மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ மெட்ரோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதையுமே சர்க்குலராக போட்டிருக்க மாட்டாங்கல்ல, அது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தானே போட்டிருப்பாங்க. அப்போ அங்கே எப்படி கரெக்டான ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? அந்த ஸ்டேஷனுக்கு வந்து சைடில் சப்போர்ட்டுக்கு வந்து டயஃப்ரம் வால்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த டயஃப்ரம் வால் டேரெக்டாக கீழே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனோட டேரக்ட் கான்டாக்டில் இருக்கும். ரெண்டாவது அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பில்லர் உருவாக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த டயஃப்ரம் வால் வந்து ரோடோட சென்டரில் இருக்காது, 2 பக்கம் கார்னர்லையும் தான் இருக்கும். அதனால் இந்த ரோட்டோட 2 சைட்லையும் தனியாக முன்னாடி பார்த்த மாதிரி அதே மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டு அங்கே 2 அயன் பில்லர் எழுப்பி அந்த 2 அயன் பில்லரையும் கனெக்ட் பண்ணான்னு முடிவு பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை வந்து போர்ட்டல் பில்லர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சென்ட்ரல் பில்லர் சிஸ்டம். ஸோ இந்த 2 சிஸ்டத்தையும் மாற்றி யூஸ் பண்ணி இந்த மொத்த பில்லரையும் மவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ எங்கே பிரச்சனை வருது? பிரச்சனை எங்கே வருதுன்னா, இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன பில்டிங் இருக்குது, அதில் என்னென்ன ஃபவுண்டேஷன் இருக்குது, கீழே எங்கே டனல் போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணி தான் இந்த பிளான் ஆரம்பிப்பாங்க. இதுக்கு வந்து டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது டிபிஆர்னு சொல்லுவோம். இந்த டிபிஆர் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும். அந்த டிபிஆர் அசஸ்மெண்ட்டில் தான் முக்கியமான பிரச்சனையே வருது. என்னன்னா, இந்த சைதாப்பேட்டு தேனாப்பேட்டுக்கு நடுவில் அந்த டனல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி டிபிஆர் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே போய் பார்த்தோம்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ ரோடுக்கு பேரலாக இல்லாமல் ரோடு விட்டு கொஞ்சம் சைடாக டிவியேட் ஆகி போயிருக்கு. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க? ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோட்டுக்கும் கீழே போகக்கூடிய டனலுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைங்கிறனால அந்த ரோட்டோட ஸ்ட்ரெச் அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து அவங்களால டனல் பில்ட் பண்ணியிருக்க முடியும். மேபி அந்த இடத்துல சாயில் ரொம்ப லூஸாக இருக்குன்னு நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி கூட அவங்க ஏதாவது முடிவு பண்ணியிருக்கலாம். இப்போ அதனால என்ன பிரச்சனை? அதனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த டனல் தான் இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டை பிளானாக வச்சு நீங்கள் மேலே பில்லர் போடுறீங்கிற பட்சத்தில் அந்த ரோடும் கீழே இருக்கக்கூடிய டனலுக்கு ஏற்றாப்புல லைட்டாக வளைஞ்சு போகிற மாதிரியான விஷயம் இருக்கும். சரி, நீங்கள் கீழே இருக்கக்கூடிய பில்லரை வந்து நகட்டி கரெக்டாக ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட்டில் வச்சு போடலான்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல கீழே வந்து சரியான ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய பாலம் வீக் ஆயிடும். அதனால பாலம் உடஞ்சு போகிற மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அப்போ அந்த ஃபவுண்டேஷனே ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே போட்ட வேண்டியதானே? டனல் தான் இல்லை. அங்கே டனல் இல்லாட்டியும் டனல் கொஞ்சம் சைடில் விலகி தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல லோடு வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அந்த லோடுனால கீழே இருக்கக்கூடிய டனல் வந்து உடஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருக்குது. அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இனிஷியலாக பிளானில் இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் டனல் வந்து டிவியேட் ஆயிருக்கு. இவங்க அதை கரெக்டாக நோட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக தான் அது இருக்குன்னு நினச்சி இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல இப்படி தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது.
சரி, இதுதான் இப்போ சிக்கல். இதை எப்படி சரி பண்ண முடியும்? ஏன்னா அவங்க சிம்பிளாக சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க? அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி போர்ட்டல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இங்கேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு சில சிக்கல் இருக்கு. என்னன்னா, ஆல்ரெடி பிளான் பண்ண இடத்துல வந்து பில்லர் ஊன்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ புதுசாக ஒரு இடத்துல பில்லர் ஊன்றங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் எங்க இருக்கு, அது ஏதாவது என்ட்ரன்ஸா இருக்கா இல்லையா, பாத்வேவா இருக்கா இல்லையாங்கிற மாதிரியான நிறைய ஸ்டடிஸ் பண்ணணும். ஸ்டடிஸ் பண்ணி அங்கே அந்த இடத்துல அந்த பில்லரை வைக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் போட முடியுமா முடியாதாங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. சப்போஸ் அந்த இடத்துல ஏதாவது பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் வரலாம், இல்ல அந்த இடத்துல வேற ஸ்ட்ரீட் லைட்டோ கீழே மெட்ரோ லைனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் போனுச்சுன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டீவியேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பில்லருக்கான ஃபவுண்டேஷனை சைடில் போட முடியும். ஸோ இந்த பில்லர் ஃபவுண்டேஷன் எங்க போட போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நாங்கள் இப்படியா பில்லர் பில்ட் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. இப்படி பில்லர் பில்ட் பண்றோங்கிற பட்சத்தில் சென்ட்ரல் பில்லரை கம்பேர் பண்ணும்போது இந்த போர்ட்டல் பில்லரோட ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அதிகமான பில்லர்ஸ் வந்து நம்ம மவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த பில்லரோட பிளேஸ்மெண்ட் எங்க வரப்போகுதுங்கிறதையும் ஒரு சிக்கல் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் சார்ட் அவுட் பண்ணி அவங்க சரி பண்ணிட்டாங்கிற பட்சத்தில் இந்த பாலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பண்ணிட முடியும். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ங்கிறது பொதுவாகவே கன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இது ஏன் ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே அந்த பாலம் வந்து ரொம்ப அதிகமான நாட்கள் ஆகிட்டு இருக்கு. பொதுவாகவே மெட்ரோ பாலங்கிறதோ இல்லைனா நார்மலாக கட்டக்கூடிய பாலங்கிறதோ அதிகமாகுது. இப்போ ரொம்ப இழுத்து கட்டுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஏதாவது காரணம் வந்து வச்சிருக்கீங்க. இன்னொன்று என்னன்னா, இது கவர்மெண்ட் காஸ்ட்டில் கட்டப்படுது, அதாவது நம்ம மக்கள் வரி பணத்தில் கட்டப்படுது. அப்படிங்கிறதுனால தான் இது பொலிட்டிசைஸ் செய்யப்படுது. அப்படி செய்யறதும் அது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா, நம்மளோட காசை வந்து வீணாக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே அதை பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேற ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ டிபிஆர் ரிப்போர்ட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டே அதை கரெக்டாக செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இவ்வளோ பெரிய சிக்கலாக வந்து ஆயிருக்காது. அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. மக்களுமே அதனால தான் இதுக்கு வந்து குற்றச்சாட்டு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஒன்று ஏற்கனவே லேட் ஆகுது, இன்னொன்று நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கலாம். அப்படிங்கிற ரெண்டுமே உங்களால் சரி பண்ண முடிஞ்சிருக்க பிரச்சனை. அப்படிங்கிறதுனால தான் இது வந்து இவ்வளோ பெரிய பேசு பொருளாக ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் அதை கண்டிப்பாக சரி பண்ணி இதை கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா, சில இடங்களில் ரோடோட டைமென்ஷனுமே கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில இடங்களில் ரோடோட விட்த் அதிகமாக இருக்குது, சில இடங்களில் கம்மியாக இருக்குது. இப்போ அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளால இந்த மாதிரி போர்ட்டல் ஃப்ரேம் வந்து நம்மளால ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஏன்னா சென்ட்ரல் பில்லரை கம்பேர் பண்ணும்போது போர்ட்டல் பில்லருக்கு வந்து உங்களுக்கு அதிகமான ஏரியா தேவைப்படும். ஸோ அந்த பெரிய ரோடு வந்து கொஞ்சம் வீதியாக இருந்துச்சுங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே ரோடு வந்து கொஞ்சம் நெருகலாக இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்ல இந்த போர்ட்டல் பில்லரை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து டிராஃபிக் நெரிசல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி அதை சரியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கங்கிற இடத்துல தான் இவங்களோட வெற்றி இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் இதை கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஆனால் எதை பண்ணிங்கனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள். சத்தியமாக முடியல அந்த டிராஃபிக். ஆல்ரெடி நாங்கள் பல வாட்டி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, மழை இது வீடியோக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறேன், நேற்று வந்து இங்கே ஓஎம்ஆர் ரோடு ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கிது. 3 மணி நேரம் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான தண்ணியாக நிற்கிது, ஒன்றுமே சமாளிக்க முடியல. இதை வந்து கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். சென்னையில் வந்து மழை பெஞ்சாலே டிராஃபிக் ஜாம் ஆகுது. அது ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல. அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி மழை பெஞ்சா டிராஃபிக் ஆகிறது கூட சரி, தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்கிதுங்க. இந்த இப்போ காலை தூக்கிலாம் காமிக்க முடியாது, முட்டி கால் வரைக்கும் தண்ணி நிற்கிது, ஒன்றுமே பண்ண முடியல. ப்ளீஸ் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி நானும் பிரவீன் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதுதான் பெட்ரோல் கலப்படம். பெட்ரோல் கலப்படம்னா EV20 அப்படின்னா அதை பற்றி அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய ஒரு பெட்ரோல் கலப்படம். ஆக்சுவலாக அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே அது நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கலப்படம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ தான் வண்டி சரியாக ஓடும், இன்ஜின் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. அப்படி பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் இது வந்து பிற்காலத்தில் மனிதர்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெருசாக கண்டுக்காமல் வண்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்போ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு. அந்த பிரச்சனையோட உச்சக்கட்டம் அப்படின்னா குழந்தைகளுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அது ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நிறைய ரிப்போர்ட்ஸ்லையும் நிறைய ஆய்வுகள்லையும் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி பெட்ரோலில் கலப்படம் பண்ணால் குழந்தைகளுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும்? இப்போ தெரிஞ்சே எதனால கவர்மெண்ட்டும் இல்லை அந்த கம்பெனியும் இந்த மாதிரி கலப்படம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கும் E20 பெட்ரோலுக்கு என்ன சம்மந்தம்? இந்த மாதிரி பெட்ரோல் கலப்படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்ட் சைடில் தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.